கடவுள் பக்தி இருக்கிற எல்லாத்துக்கும் நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். சாமிக்கும் உங்களுக்கும் நடுவில் ஒரு மனுஷன் வந்து நின்று என்னை தாண்டி தான் நீ கடவுள்கிட்ட போகணும்னு சொன்னா அந்த மனுஷனையும் கேள்வி கேளு, அந்த சாமியும் கேள்வி கேளு. ஏன்னா எனக்கு இல்லாத ரைட்ஸ் அவனுக்கு கொடுக்குறிய சாமி, அப்போ அவனை விட நான் தாழ்ந்தவனா இல்லை என்னை விட அவன் பெரியவனா அப்படின்னா நீ யாரு அப்படின்னு கேளு. அந்த சாமிக்கு அது பதில் தெரியலன்னா நான் ஒரு சாமியை சொல்றேன் கேளு. அந்த சாமி என்ன சொல்லுது? எல்லாருமே சமந்தான், எல்லாருமே உயிர் தான், எல்லாருமே ஏன் குழந்தைங்கன்னு தான் சொல்லுது. அந்த சாமி தான் இயேசு சாமி. அதனால தான் நான் அதை தைரியமா சொல்றேன், சந்தோஷமா ஏத்துக்கிறேன். ஓகேவா? இந்த ஏத்திஸ்ட் பசங்களுக்குலாம் இது சொன்னா புரியாது. அவனுங்களே சாமி, அவனுங்களை நம்ம எப்பவுமே சீண்டவே முடியாது. ஏன்னா அவனுங்களுக்கு சொல்லி புரியவே வைக்க முடியாது. ஜப்பான்ல தான் 86% ஏத்திஸ்ட் இருக்காங்க. ஜப்பான்ல தான் அதிக சூசைடும் நடக்குது. ஏன்னா எல்லாமே என்னாலே செய்ய முடியும் நினைக்கிறான், கடைசியில் அவனால ஒன்றும் செய்ய முடியலங்கிறப்போ தற்கொலை பண்ணி